ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஆட்சி மீதும் கட்சி மீதும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. நிர்வாக ரீதியாக பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் தாவேகா கட்சிக்குள்ளே பல்வேறு உட்கட்சி பூசல்கள் நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பே உழைத்தவர்களுக்கு பதவி இல்லை என்று தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா என்ற பெண் தனது உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கேட்டு தலைமை வரை முறையிட்டார். ஆனால் அதனை கண்டுகொள்ளாத தலைமையால் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு சென்றார். பின்னர் அவர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதே போன்று தேர்தலுக்கு முன்பு வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படாததால் தாவேகாவினர் அதிருப்தியில் இருந்தனர். அதன் பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று தாவேகா ஆட்சியை அமைத்துள்ளது. இருப்பினும் உட்கட்சி பூசல் குறைந்த பாடில்லை. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து பலரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். அப்படி வருபவர்கள் எல்லாம் முக்கிய பிரமுகர்கள் என்பதால் ஆரம்பத்தில் இருந்து தாவேகாவுக்காக உழைத்தவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படுவதாக ஆங்காங்கே பலர் குமுறுகின்றனர். இந்த நிலையில்தான் மதுரை மேற்கு தொகுதி தாவேகா MLAவின் காரை மறைத்த தாவேகாவினர் வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கிறீர்கள் என்று நியாயம் கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை விலாங்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முகாமை தொடங்கி வைக்க வந்த மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SR தங்கபாண்டியின் வாகனத்தை தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். கட்சியின் பழைய நிர்வாகிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் புதிய பொறுப்பாளர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சமீபத்தில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளில் ரேஷன் அரிசி பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த சர்ச்சையும் அதிருப்தியை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முகாமை தொடங்கி வைக்க வந்த MLA SR தங்கபாண்டியின் வாகனத்தை மறித்து பழைய நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதையும் பொறுப்பும் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி தாவேகா நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. ஒரே பொறுப்புல இருக்கா? அப்படி இல்ல, நீங்க எங்க ஒரு பொறுப்புல இருக்கா? பொறுப்புல இரியா, கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கா? இல்ல அம்மா, அப்புறம் நான் விடு. இல்ல அந்த ரெண்டு வீடியோ கட் பண்ணிட்டு பேசுறியா? இருங்க தலைவா, இருங்க தலைவா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ கட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவன் அட்ரஸ் இல்லாம இருக்கா? ஆர்டர் கேட் வந்தாங்க. அதுக்கு வரிய சொல்றேன். நீ கேளுப்பா, நீ கேளு. இந்த போய் யார் வந்தா? கேட்டீங்களா?
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.